அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து யாரையாவது நம்பிதான் ஆகணும் இல்லையா? நம்பிக்கை இல்லாம நம்ம வாழவும் முடியாது. அதே மாதிரி அதிகமான ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வந்து யார் மேலேயும் நம்ம வச்சிடவும் கூடாது. ஏன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணவனோ மனைவியோ இல்ல ஒரு பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கறதோ அந்த மாதிரி வந்து யார் மேலேயா நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். ஸோ இந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பேர் வந்து இந்த பழக்கம் இருக்கதான் செய்யுது. ஏன் 75% வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்ப யாரையாவது ஒருத்தர வந்து நம்ம வந்து நம்பிர்றோம். அவங்க வந்து செய்றது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அவங்க வந்து கரெக்ட்டா பண்ணுவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்றது வந்து சரியா இருக்கும். இவங்க கிட்ட கேட்டா அது வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து சில டைம்ல வந்து நம்ம கண்மூடித்தனமா அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஒண்ணு பண்ணும்போது, அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்? தவறா மாறிரும். கண்டிப்பா தவறா மாறிரும். இல்லன்னா அவங்க வந்து இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறான். அப்ப நம்ம இவன வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நம்மள வந்து ஏமாத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ கண்மூடித்தனமான அன்பு வந்து எந்த விஷயத்திலயும் வந்து நம்ம வைக்கக்கூடாது. அது வந்து நம்ம குடும்பம் சார்ந்து இருக்கலாம். இல்ல நம்ம தொழில் சார்ந்து இருக்கலாம். இப்ப தொழில்ல கண்மூடித்தனமா யாராவது சொல்ற நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நஷ்டத்த தான் சந்திக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எது செட் ஆகும், நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அததான் நம்ம கேட்கணும். அதே மாரி குடும்பம்னு வரும்போது, அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம குடும்பத்துல வந்து பிரச்சனைகளும், தேவையில்லாத சண்டையும், பிரிவினையும் தான் வந்து சேரும். இல்லையா? சோ அந்த இடத்துலயும் அத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொன்னு நம்மளுக்கு ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, அது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து பொருந்தாத ஒரு விஷயம். அதையும் நம்ம வந்து அந்த மூட நம்பிக்கைய அப்படியே ஏத்துக்குவோம். அதாவது இது செஞ்சா இது நடக்கும். அதாவது இந்த மாரி ஒரு பரிகாரம் பண்ணா இதெல்லாம் நமக்கு வந்து நடந்துரும். இல்ல இத வந்து இந்த பூஜைகள் பண்ணா நடந்துரும். அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கைக்குள்ளேயும் கண்மூடித்தனமா நம்ம போகும்போது என்ன ஆகுது? வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருது. அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்லயும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க? கண்மூடித்தனமா ஏதாவது ஒண்ணு வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய மனிதர்கள், அதாவது புதுசா அறிமுகமாகுறவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கண்மூடித்தனமா போய் நம்பி ஏமாந்து, அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாலுங்கணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் என்னைய வந்து கடவுள் காப்பாத்தல. என்னைய வந்து நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க காப்பாத்தல. நீங்க ஃபீல் பண்ணி என்ன ஆகும்? அப்ப நீங்க ஏன் அந்த இடத்துல வந்து யோசிக்க மாட்டேங்கீங்க? பகுத்தறிவுன்றது மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் உண்டானது தானே. அப்ப ஏன் எதுக்குன்ற கொஸ்டின நம்ம ஏன் கேட்க மறந்துடுறோம் அந்த இடத்துல? கேட்டோம்னா அந்த தப்பு செய்வோமா? சோ கண்மூடித்தனமான அன்பு அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அப்படிங்கிறத யார் மேலயும் நம்ம வைக்க வேண்டாம். உங்க மேல வைங்க. அது தன்னம்பிக்கையா மாறும். உங்களுடைய வாழ்க்கை வந்து வளர்ச்சி பெறும். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆல் இஸ் வெல் சேனல். நன்றி.